ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடக்கிற அந்த கிளைமேட் சேஞ்ச் சென்னையில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபீவர், கோல்டு இதெல்லாம் வந்து நிறைய வருது. அதில் எனக்குமே வந்து இருக்குது. அதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கேட்க கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு புக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அது என்ன புக்கு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். இந்த புக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் தலைகீழாக கூட தெரியலாம், பிகாஸ் நான் ஃப்ரண்ட் கேமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக்கை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேல் கார்னிகி. இவர் தான் இந்த புக் எழுதினாரு. இவர் தான் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள்ன்ற புக்குமே எழுதினது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல புக்கு தான். ஸோ இந்த புக்கில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 சாப்டர் தான் படித்தேன். ஸோ இந்த 3 சாப்டர் படிக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்தோடனே நம்ம பாடிக்கு வரதில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் மூலியமாக தான் நம்ம பாடிக்கு வருது. அப்படி வரும்போது நம்ம வந்து அதிகமாக கவலைப்படுவோம், அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவோம். இதனால நம்ம எப்படியெல்லாம் ஒரு ரொம்ப சீக்கிரம் ஒரு சிக்கான பர்சனாக மாறுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஆல்சோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட பேர் அஸ்வின். உங்களுக்கு கெரியர் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த புக்கில் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு இருக்கிற பாடி ப்ராப்ளமில் 70% ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்பே வந்து அதை க்யூர் பண்ணிக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாமல், ரொம்ப ஓவராக வந்து கவலைப்படாமல் இருந்தாலே போதும். நம்ம எப்போல்லாம் இது ரொம்ப பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம பாடி வந்து இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் மோசமாக தான் ஆக்குது அப்படின்றத அந்த டாக்டர் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது வந்து எப்படின்னா, நம்மளோட பிரெயினும் நம்மளோட பாடியுமே வந்து எப்பயுமே ஒரு கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து எங்கேயாவது கோவப்படுறீங்க, ஏதோ சோகமாக இருக்கீங்க அன்றைக்கி டேயில் அப்படின்னா, உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக பசியே எடுக்காது. உங்களுக்கு வந்து பசியும் எடுக்காது. ஈவன் தோ நீங்கள் அப்படி பசி எடுக்காமல் சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு வந்து டைஜஷனும் ஒழுங்காக நடக்காது. ஸோ அங்கே ஸ்டொமக்கில் இருக்க நர்வஸ் சிஸ்டம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2-3 நாளைக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போவீங்க அப்படின்னா, இது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க லோவாக, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஜாயின்ஸ் வீக் ஆகிறதுனால உங்கள் போன் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெயின் அதிகமாக வரும், ஜாயின்ஸில் அதிகமாக பெயின்ஸ் அதிகமாக வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். நம்மளுக்கு பாடி பெயின்னா, பாடி ப்ராப்ளம்னா நம்மளுக்கு வந்து அல்சர், கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஹெட்ஏக் இது மாதிரி நிறைய இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் இது நம்ம மைண்டு தான் காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டும் ஒரு விதத்தில் காரணம். அதுதான் இந்த புக்கில் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளுக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணியிருக்கோம். அது ஃபிசிக்கலாக வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸுக்கு ஒரு மெடிசன் இருக்காது, இல்லை எதுக்குமே வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போது சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும், மஞ்சக்காமலாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கால்ரா, இது எல்லாமே வந்து போலியோ நோயிலேருந்து எல்லாமே வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுது, வராமல் தடுக்க முடியுது. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ராப்ளம் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை கவலைப்படுறதா இருக்கட்டும், இது வாழ்க்கையை நினச்சி பயப்படுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவாக வேணா இருக்கட்டும், இது எதுக்குமே வந்து யாருமே வந்து மெடிசன் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தான் வந்து நம்மளை அதுலேருந்து க்யூர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கணும். பிகாஸ் மெடிக்கல் சயின்ஸுன்றது எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணிட மாட்டாங்க. அதாவது உண்மையான டிசீஸை க்யூர் பண்ணுவாங்க, ஆனால் அந்த உண்மையான டிசீஸ் வர்றதுக்கு காரணமே இதுதான்ற போது இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஹியூமன் வந்து எதுக்கெல்லாம் வந்து கவலைப்படுவாங்க, எதுக்கெல்லாம் கோவப்படுவாங்கன்னு நிறைய இருக்குது. லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அன்வான்டாக நிறைய சண்டை வருது அப்படின்னா, லைக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பார்ட்னரோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லைஃப் வந்து கொஞ்சம் நரகத்தில் இருக்கிற மாதிரி தான். ஸோ அது ஒரு பீரியடுக்கு மேலே வந்து இதனால அதிகமாக நீங்கள் சஃபர் ஆவீங்க. இல்லை இன்னொரு சைடு வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக எங்கேயாவது வந்து ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆகிருக்கலாம். மேபி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது அதை நினச்சி நம்ம கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவோம், அதை நினச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட். இது எல்லாமே இருந்தால் கூட நம்ம சில சமயம் வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவோம், யாருமே நம்மளுக்குன்னு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கவலைப்படுறதுக்கு சுற்றி நிறைய காரணம் இருக்குது. இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். இருந்தாலும் நம்ம பாடியில் வந்து புதுசாக ஒரு டிசீஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிறது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக், அல்சர், இல்லை ஒரு டயபெட்டிஸ், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே வந்து இது எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா தூங்கணுன்றாங்க. இது எல்லாமே சொல்கிறது தான். நல்லா தூங்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், நல்ல இசையை கேட்கணும், நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர்களோட பழகணும். வாழ்க்கையில் வந்து எப்பயுமே ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து கடவுள் மேலே இருக்கும், சில பேருக்கு வந்து மக்கள் மேலே இருக்கும், சில பேருக்கு வந்து
சுற்றி இருக்கிற சொசைட்டி மேலே இருக்கும். ஸோ எது மேலேயாவது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து இன்னர் பீஸ் கொடுக்கணும் அப்படின்றத மெயினாக சொல்கிறாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து ரொம்பவே வந்து பலசாலிகள். அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளால வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கோல்ஸை நோக்கி ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத சக்ஸஸ் எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து உங்களை வந்து சேரும் அப்படின்றது தான் மெயினாக அந்த புக்கில் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போல்டாக இருங்க. தேவையில்லாமல் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க. ஸோ இதுமாதிரி பிஸியாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் வந்து அதுவே போயிடும், மீதி ப்ராப்ளம் வரவும் வராது. ஸோ அதான் அது புக்கில் வந்து ஸ்டாப் வரிங் ஸ்டார்ட் லிவிங்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். அது பண்ணாலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோலையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.